வணக்கம் தோழர்களே, நான் உங்கள் லாயர் குமரவேல். எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கமெண்ட்ஸில் கேட்டிருந்த ஒரே கேள்வி, எப்போ பிஏஎல்எல்பி அட்மிஷன் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டிலேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. தமிழ்நாடு 5 இயர்ஸ் பிஏஎல்எல்பி ஸ்கூல் ஆஃப் எக்ஸலண்ட்டுக்கும் கவர்மெண்ட் அஃபிலேட்டட் லா காலேஜஸ்க்கும் அட்மிஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அது எப்போ ஆரம்பிக்க போகிறாங்க, எவ்வளோ ஃபீஸ் டீட்டெயில்ஸ், எவ்வளோ கட் ஆஃப் டீட்டெயில்ஸ்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். லாட்டியை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க லாட்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் கிளிக் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ஹிந்து கீதை தெரிஞ்சிருக்காங்க, ஒரு முஸ்லிம் குர்ஆன் தெரிஞ்சிருக்காங்க, ஒரு கிறிஸ்டியன் பைபிள் தெரிஞ்சிருக்காங்க. ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இந்திய அடிப்படை சட்டம் தெரிஞ்சிருக்கும். 5 இயர்ஸ் பிஏஎல்எல்பி கவர்மெண்ட் அஃபிலேட்டட் லா காலேஜஸ்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் இஷ்யூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அட்மிஷன் போடுறதுக்கு நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே ஆன்லைன் மூலியமாக தான் நீங்கள் சப்மிட் பண்ண முடியும். இதுக்கோட எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் +2 முடிச்சிருக்கணும். கவர்மெண்ட் போர்டில் முடிச்சிருந்தாலும் பரவாயில்ல, சிபிஎஸ்சி போர்டில் முடிச்சிருந்தாலும் பரவாயில்ல, ஐஎஸ்சி போர்டில் முடிச்சிருந்தாலும் பரவாயில்ல, இல்லை நான் 10th முடிச்சுட்டு நான் 3 இயர்ஸ் டிப்ளமோ பண்ணியிருக்கேன், இல்லை பாலிடெக்னிக் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் இந்த 5 இயர்ஸ் பிஏஎல்எல்பி அப்ளிகேஷன் ஃபார்ம் சப்மிட் பண்ணலாம். எஸ்சி எஸ்டி இருந்தால் நீங்கள் 40% கட் ஆஃப் மார்க் வச்சுருக்கணும். அதே மாதிரி அதர்ஸில் இருக்கீங்க, ஓபிசி, டிஎன்சி இல்லை எஃப்சி இந்த கேட்டகரியில் இருக்கீங்கன்னா நீங்கள் 45% கட் ஆஃப் மார்க் இருந்தால் போதும். கட் ஆஃப் மார்க் எப்படி கால்குலேட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் செப்பரேட் வீடியோ பப்ளிஷ் பண்ணுறேன், அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ அப்ளிகேஷன் ஃபார்ம் எவ்வளோ காஸ்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கவர்மெண்ட் அஃபிலேட்டட் லா காலேஜஸ்க்கு எஸ்சி எஸ்டி இருந்தால் நீங்கள் 250 ரூபா கட்டி நீங்கள் ஆன்லைனில் அப்ளிகேஷன் ஃபார்ம் சப்மிட் பண்ணணும். இதே அதர்ஸில் இருக்கீங்க, ஓபிசி, எம்பிசி அண்ட் டிஎன்சி இதில் இருக்கிறீங்கன்னா நீங்கள் 500 ரூபா கட்டி ஆன்லைனில் அப்ளிகேஷன் ஃபார்ம் சப்மிட் பண்ணணும். இது மொத்தம் இருக்கிற கவர்மெண்ட் லா காலேஜஸ்க்கு ப்ளஸ் அஃபிலேட்டட் லா காலேஜஸ்க்கு எல்லாத்துக்குமே சேர்த்து, பிரைவேட் லா காலேஜஸ்க்கு சேர்த்து இந்த ஃபீஸ் ஒரே அப்ளிகேஷன் ஃபார்ம் தான். இந்த பிஏஎல்எல்பி அப்ளிகேஷன் ஆன்லைனில் எப்போ போர்ட்டபிள் ஓப்பன் ஆகும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மே 18 போர்ட்டபிள் ஓப்பன் ஆகும். அன்னிலேருந்து நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் சப்மிட் பண்ணிக்கலாம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்முக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும்னு சொல்லிட்டு நான் செப்பரேட்டாக இன்னொரு வீடியோ பப்ளிஷ் பண்ணுறேன், அதில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எப்போ லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜூன் 5 வரைக்கும் சொல்லியிருக்காங்க லாஸ்ட் டேட் அப்ளிகேஷன் ஃபார்ம் சப்மிட் பண்ணுறதுக்கு. இந்த அஃபிலேட்டட் லா காலேஜஸ்க்கு 5 இயர்ஸில் நிறைய கோட்டா இருக்குங்க. நீங்கள் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் பண்ணலாம், இல்லை 7.5% கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே படிச்சிருக்கீங்கன்னா அது செப்பரேட்டாக ஒரு கோட்டா இருக்குது. இந்த மாதிரி நிறைய கோட்டாலாம் இருக்குது. அந்த கோட்டா மூலியமாக நீ பண்ணுறேன், இல்லை நான் ஃப்ரீடம் ஃபைட்டரோட பேரனாக இருக்கிறேன், இல்லை பசங்களாக இருக்கிறேன், இல்லை எங்கள் அப்பா ஆர்மியில் இருக்காரு, அந்த மாதிரி இருந்தானா அவங்களுக்கு செப்பரேட்டாக கோட்டா இருக்குது. இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கோட்டா இருக்குது. இதில் எதனாச்சும் நீங்கள் கேட்டகரியில் ஃபாலோ வரீங்கன்னா அதை கீழே கமெண்ட்ஸில் தெரிவிங்க. அதுக்கும் நான் வீடியோ பப்ளிஷ் பண்ணியிருக்கேன், இல்லை திருப்பி வீடியோவும் பப்ளிஷ் பண்ணுறேன் உங்களுக்காக. ஆன்லைனில் அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி சப்மிட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் தெரிவிங்க. மே 18 ஆன்லைனில் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் பண்ணுறாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு முதல்ல அப்ளிகேஷன் ஃபார்ம் சப்மிட் பண்ணாதீங்க. என்னோடய வீடியோவை பாருங்கள், எப்படி சப்மிட் பண்ணது, என்னென்ன டாக்குமெண்ட் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா நீங்கள் ஆன்லைனில் அப்ளிகேஷன் ஃபார்ம் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் கரெக்ஷன் பண்ணுறது வேஸ்ட்டு. திருப்பியும் இன்னொரு அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் சப்மிட் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கு செப்பரேட்டாக இன்னொரு இமெயில் ஐடி வேணும், இன்னொரு மொபைல் நம்பர் வேணும், அதெல்லாம் நிறைய பெரிய ப்ராசஸாக இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் சப்மிட் பண்ணாதீங்க. நீங்கள் ஒரு டாக்குமெண்ட்டை எடுத்து வச்சு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்து நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் சப்மிட் பண்ணது ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். யாரெல்லாம் லா காலேஜ் அட்மிஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா தமிழ்நாட்டில் டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில் லா படிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஏன்னா ரொம்ப கம்மியான காசில் நீங்கள் லா முடிச்சுட்டு வந்தாலும், இதே ப்ரைவேட் யூனிவர்சிட்டி போனீங்க, இல்லை ப்ரைவேட் காலேஜ் போனீங்க, இல்லை வேறு ஏதாவது ஸ்டேட் போனீங்கன்னா உங்களுக்கு காஸ்ட் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். அதனால் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. இதுக்கு எவ்வளோ கட் ஆஃப் மார்க் இருந்தால் உங்களுக்கு சீட்டு கிடைக்கும்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். லாட்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துக்கு பெல் பட்டனில் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.